ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான அண்ட் ட்ரெடிஷ்னலான வெங்காய கோசமல்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்டு குயிக்காக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்சர் ஜாரில் ஒரு கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் 7 ஆட் பண்ணிக்கோங்க. கசகசா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உடைச்ச கடலை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு ட்ரையான பேனில் நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை 2 ஆட் பண்ணிக்கோங்க. கல்பாசி 1 ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிப்பியை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி 4 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் இந்த ரெசிபியை பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ட்ரையாகவே நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகும். ஏன்னா நம்ம அரைக்கும் பொழுது எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுக்கலை, எதுவும் பண்ணலை. ஸோ இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஆட் பண்ண மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகிட்டு பேனில் ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிப்பியில் மசாலா அரைக்கும் பொழுது உடைச்ச கடலை நம்ம ஆட் பண்ணோம். உடைச்ச கடலை கிரேவியை திக்காக்கிடும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிப்பியில் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை, மேலே ஆயில் செப்பரேட் ஆகி வரும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி கொஞ்சம் லாஸ்ட்டில் கார்னிஷ்க்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காய கோசமல்லி இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு வாட்டியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.